இப்போ நம்ம ப்ரான்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தென் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு மூடி போட்டு வேக விடுறேன். தென் இங்கே அப்படியே தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன் குழம்புக்கு. அதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சைடில் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நல்லா இறால்லேருந்து தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு, ஆஃப் குக் ஆகிருக்கு. தென் இப்போ இதில் வந்து நான் பூண்டும் தக்காளியும் உள்ள ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த தக்காளி குக் ஆகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடலாம். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிட்டு இருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லைட்டாக கையில் சுட்டுருச்சு. நல்லா தக்காளியும் மசிஞ்சு நல்லா தண்ணி விட்டு இப்போ குக் ஆகிட்டுருக்கு. லைட்டாக அந்த தண்ணி வட்டுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேக விடுவோம். அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் மிளகாத்தூள் எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு, அது நம்ம ஊற்றிடும். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர்றதுக்காக நம்ம மூடி போட்டு விடுறோம். இங்கே அப்படியே தோசை வந்துட்டுருக்கு, சுட்டுட்ருக்கேன். நமக்கு குழம்பு கொதி வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் குழம்பு கட்டி ஆகிற வரைக்கும், கொஞ்சம் வத்துற வரைக்கும் கொதிக்க விடுவோம். திறந்தே கொதிக்க விடுவோம், திரும்ப மூடி போட தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தோசையும் சுட்டு முடிச்சிட்டோம்.